தமிழினியின் சார்பில் வெளியிடப்படுகிற நிறைய நூல்களை இந்த ஆண்டு இறக்கியிருக்கிறார்கள். அவற்றில் 7 நூல்கள் இன்று வெளியிடப்படுகின்றன. அவற்றில் அமலன் ஸ்டான்லி, ஆனால் அமலன் வந்துட்டார்ல, அப்படின்னா அவரை ரெண்டாவதா தூக்கிடுறதா? அருணை முதலுக்கு கொண்டாந்துருவோமா? சரி, இன்று வெளியிடப்படுகிற நூல்கள் அமலன் ஸ்டான்லி எழுதியிருக்கிற நூல்கள் 3. ஷேட்ஸ் ஆஃப் விங்ஸ் என்கிற நூலொன்றும், அதனுடைய தமிழ் வடிவமான தேன் கமழ் பூவுலகு என்கிற நூலொன்றும், போதிசத்துவ வெளியில் வெண்முகில்கள் என்கிற திக்நாட் ஹஞ்ச் எழுதிய நூலினுடைய மொழியாக்கம் ஒன்றும் அமலன் எழுதிய 3 நூல்களாக வெளிவருகின்றன. நம்முடைய அருண் நரசிம்மன் பேராசிரியர் எழுதிய 2 நூல்கள் வெளிவருகின்றன. அவரும் ஆங்கிலத்திலும் தமிழிலுமாக எழுதியிருக்கிறார். எட்டனாவில் உலக ஞானம் என்கிற சிறுகதை தொகுப்பு, அதனுடைய ஆங்கில வடிவமாகிய என்லைட்டன்ட் இன் 8 அனாஸ் என்கிற நூல், கவிஞர் கார்த்திக் நேதாவினுடைய நூல் ஒன்று தூவெண் அமுதம் என்கிற கவிதை தொகுப்பு, பேராசிரியரும் பேச்சாளரும் எழுத்தாளருமான மானசீகனுடைய நூல் ஒன்று மூன்றாம் பிறை என்கிற புதினம். இந்த 7 நூல்கள் இன்று வெளியிடப்படுகின்றன. அவர் ஐஐடியில் பேராசிரியராக இருக்கிறவர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறவர். தமிழில் அறிவியல் நூல்கள் எழுதுவதற்காக வந்து பிறகு சிறுகதைகளும் பிறகு பாரிய நாவல்களும், அவரும் மானசீகன் மாதிரியே எடுப்பிலேயே பெரிய நாவல் தான் எழுதினார், அமெரிக்க தேசி என்று. கர்நாடக இசை விரும்பி இன்றைக்கு வெறுங்கழுத்தோடு வந்திருக்கிறார். இல்லை என்றால் கழுத்தில் எப்போதும் மாலை சுற்றி பிறந்தவர் போல ஒரு மாலை ஒன்று இருக்கும், ஒரு ஒலி மாலை. அதில் எப்போதும் இசை கேட்டுக்கொண்டே இருப்பார். யாரோடு பேசினாலும் அவருக்கு காதினுடைய பின்புலத்தில் இசை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கர்நாடக இசை விரும்பி. அவரை பற்றி அவரே எழுதி கொள்வது என்ன என்றால், மற்றபடி அவர் விஞ்ஞானி, பொறியாளர், ஆய்வாளர், பெரிய ஆய்வுகளை எல்லாம் செய்திருக்கிறார். கண்ணுக்குள் செய்கிற ஒரு நுட்பமான சிகிச்சை ஒன்றை எளிதாக செய்வது எப்படி என்பதற்கான கருவிகளை எல்லாம், அது எனக்கு சொல்ல தெரியல, அதையெல்லாம் அவர் செஞ்சிருக்காரு. அவையெல்லாம் செய்தித்தாள்களில் வந்திருக்கின்றன. அதற்காக மருத்துவர்களோடு சேர்ந்து அந்த ஆய்வுகளை எல்லாம் செய்திருக்கிறார். தொடர்ந்து வெவ்வேறு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார். இவ்வளவெல்லாம் செய்கிற ஒரு அறிவியலாளர். ஆனால் அவர் எப்படி இருப்பார்னா ரொம்ப இயல்பாக இருப்பார். அவரே சொல்லிக் கொள்கிற விதத்தில் சொல்வதனால், மற்றபடி விஞ்ஞானி வேட்டி கட்டி கொள்ளலாமா என்பது போன்ற உபத்திரவமில்லாத சிந்தனைகளுடன், பருத்தியாடை மதிபேசியுடன் தெருவோரமாக நடந்து செல்லும் சென்னை வாசி, ஸ்ரீரங்க விசுவாசி அப்படின்னு சொல்லிக்கிறார். ஸ்ரீரங்க எங்கே சுத்தியும் ரங்கனை சேவி என்று சொல்வதை போல கடைசியில் ஸ்ரீரங்கத்துக்கு போய் நின்றது ஸ்ரீரங்க வாசிகளினுடைய வழக்கம். அவர் ஒரு அமெரிக்க தேசியாக இருந்திருக்க வேண்டியவர் ஸ்ரீரங்க வாசியாகவே மிஞ்சி விட்டார் என்பதுதான். அச்சுவை பெறினும் என்கிற சிறு நாவல் ஒன்று எழுதினார். அமெரிக்க தேசி என்பது பெரிய நாவல், அவருடைய முதல் நாவல். பிறகு அச்சுவை பெறினும் என்கிற ஒரு சிறிய நாவல் ஒன்றையும் எழுதினார். அந்த அச்சுவை பெறுவதா வேண்டாமா அப்படின்னா, அச்சுவை பெறினும் வேண்டேன் என்று ஆழ்வார் சொன்ன வழியில் அச்சுவை பெற்றாலும் எனக்கு வேண்டாம் என்று துறந்து விடுகிற, காமச்சுவையை துறந்து விடுகிற கருத்தை வைத்து அந்த நாவலை அவர் எழுதினார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இதுக்குள்ள கான்ஃப்ளிக்டே வரலங்க, அப்படி ஒரு காரியம் நடந்தால் தானே அதுக்குள்ளே ஒரு முரண் வரும், அப்படி ஒரு முரண் வந்தால் தானே இதில் உணர்வெழுச்சிகளும் மற்றவையும் சிக்கலுக்கான தீர்வும் எல்லாம் வெளிப்படும், அது இதில் நடக்கவே இல்லையே அப்படின்னு. சரி நடக்க வைக்கிறேன் அப்படின்னு 2வது நாவல் எழுதினார். முழுக்க அதாவே எழுதி தள்ளிட்டார். இல்புறம் என்கிற அச்சுவை பெறினும் வேண்டேன் என்று முதல் நாவலில் சொன்னவர் அச்சுவை மட்டுமே பெறுவேன் என்று 2வது நாவலில் அதை உருவாக்குகிறார் இல்புறத்தில். இப்போது எட்டனாவில் உலக ஞானம் என்கிற சிறுகதை தொகுப்பு ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார். அதை குறித்து அவருடைய உம்மாச்சி என்கிற அவருடைய பிளாகில் அவர் ஒரு குறிப்பு எழுதியிருக்கார். இந்த நூல் புத்தக காட்சிகளில் கிடைக்கும். புத்தக காட்சி உங்கள் ஊர்களுக்கு வரும்போது அங்கே நீங்கள் வாங்கி கொள்ளலாம். தமிழினி கடையில் கிடைக்கும், வேறு கடைகளில் கிடைக்காது. புத்தக கடைகளிலோ நூல் நிலையங்களிலோ கிடைக்காது அப்படின்னெல்லாம் எழுதிடுறாரு. தமிழினியை குறித்து அவருக்கு அவ்வளோ தெளிவான நம்பிக்கை இருக்கும் போல இருக்கு. இவங்க வேறு இடத்துலலாம் கொண்டு போய் விற்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரு போல இருக்கு. அதனால் புத்தக காட்சி உங்கள் ஊருக்கு வரும்போது வாங்கிக்கிங்க, இல்லைனாலும் ஒன்றும் குற்றம் இல்லை, நூல் நிலையத்துக்கெல்லாம் வராது அப்படின்னு அவரே எழுதுறாரு. எள்ளல் நடை அவருக்கு ரொம்ப கைவந்த நடை, ஒரு விட்டேற்றி தன்மை அவருடைய நடையில் எப்போதும் இருக்கும்.
நிறுவன நடைமுறைகளை எல்லாம் எள்ளி நகையாடுவார். அவருடைய நடையே எள்ளலான நடை தான். நிறுவனங்களினுடைய நடைமுறைகளை எல்லாம் எள்ளிக்கொண்டே இருப்பார். ஆனால் கடைசியில் எங்கே சுற்றியும் ரங்கனை சேவி என்பதை போல நிறுவன நடைமுறைகளை நாம் நடைமுறை வாழ்வில் தள்ள முடியாது என்பதனால் உடன்பட்டு விடுகிற நிலைக்கு அவருடைய, நான் படித்த வரையில் அவருடைய கதைகள் எல்லாம் அதை நோக்கித்தான் செலுத்துகின்றன. நிறுவன மறுப்பு என்பதில்லை, நிறுவனங்களை எதிர்த்த கலகம் என்பதில்லை. அந்த கலகத்தில் தொடங்கி பிறகு நிறுவன உடன்பாட்டில் வந்து முடிந்து விடுகிற தன்மையை அவருடைய எழுத்தில் நான் பார்த்தேன். அருண் நரசிம்மனுடைய நூலை விமர்சித்து பேசுகிற விக்னேஷ் ஹரிஹரன் வந்துவிட்ட காரணத்தினால் இரண்டாவது நூலாக அருண் நரசிம்மனுடைய நூல்கள் வெளியிடப்படுகின்றன. ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட என்லைட்டன்ட் இன் 8 அனாஸ் என்கிற நூலை டாக்டர் வி சந்தானலக்ஷ்மி அவர்கள் வெளியிட டாக்டர் கலைவாணி ராஜா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த நூலினுடைய தமிழ் பெயர்ப்பான அல்லது இந்த நூலினுடைய தமிழ் மூலமான எட்டனாவில் உலக ஞானம் என்னும் நூலை நளினி குமார் அவர்கள் வெளியிட மங்கையர்க்கரசி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். Last semester I was just teaching a course for the bio department science. Regular courses already